மட்டன் குருமாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அல்டிமேட்டான குருமா. இட்லிக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கார்த்திகை மார்கழி மாதம் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த குருமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட கரம் மசாலா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தோல் சீவினா உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 2 தக்காளி, புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அது கூட உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் துருவன தேங்காய், இஞ்சி, பூண்டு, முந்திரி, சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா குருமா நல்லா செட் ஆயிரும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நல்லா சாஃப்டான இட்லி கூட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.